guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பல்லாவரம் பம்பல் சரிங்களா. சோ இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எங்க கிடைக்குது அப்படினா சொல்ல முடியல சரிங்களா. சோ அதுக்கோசரம் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்பேர்ஸ் இங்க வந்து ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். சோ ஸ்பேர்ன்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். சோ ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணனும். பிளஸ் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஷாப்புக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான A to Z. ஸோ இதுதான் அதுதான் இருக்குது அப்படின்னு இல்லை, எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஸ்பேர்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மெக்கானிக்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்ல எல்லாரும் ஈஸியாக வந்து கன்வென்ஷன் ஆன்லைனில் பார்த்து கன்வென்ஷன்லாம் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பரான ஸ்பேர் வந்து எக்யூப்மெண்ட் ஸ்பேர் அது வந்து எங்கே விற்குதுன்னு தெரியல இல்லையா. ஸோ அதுக்காக தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம சென்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சென்னையில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஓரமாக நிறுத்தி வச்சுருப்பீங்க. ஸோ அந்தமாரி நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை கூட நம்ம ரெடி பண்ணிடலாம் சரிங்களா. அந்தளவுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ இருக்காரு. கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நார்மல் சைக்கிளை வந்து எப்படி எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணது, அது எலக்ட்ரிக் கிட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரைனிங், எலக்ட்ரிக் ஸ்பேர் பார்ட்ஸ். எதுக்கு? எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு. ஆமாம், நார்மல் சைக்கிளில் எலக்ட்ரிக் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இன்னும் நீங்கள் யாரும் பார்க்கலாம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி வாங்க. இப்போ வந்து இந்தக்கான வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ப்ரோ. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது, அதுக்கு ஸ்பேர் வேணும் இல்லை ஆல்ரெடி அதை வந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட கம்மியான பட்ஜெட் இருக்கும். அப்போ வந்து நான் ஒரு லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருப்பேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல நான் வந்து ஒரு லித்தியம் அயன் லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி அதுக்குலாம் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து பிராண்ட்லேருந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா இன்னைக்கு? ஓகே, ஸோ நான் வந்து கார்த்திக் கிட்ட கொடுத்துறேன். நான் லாஸ்ட் எண்டில் வந்து பார்க்குறேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஓகே, இ பைக்ஸ் கன்வர்ஷன் கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா, பாருங்க, இதுதான் உங்களோட இ பைக் கன்வர்ஷன் கிட். ஓகேங்களா, இது வந்து மோட்டர். இது என்ன மோட்டர்னா உங்களுக்கு BLDC மோட்டர். ஓகேங்களா, BLDC 750 வாட் மோட்டர் வருது. இது வந்து 48 வாட்ல இயங்கக்கூடியது. ஓகேங்களா, இப்போ வந்து இதோட கண்ட்ரோலரை பார்த்துடலாம். இதுதான் அதோட கண்ட்ரோலர். இதுல வந்து நிறைய வயர்ஸ் இருக்கும். நீங்க கன்ஃபியூஷன் ஆகிக்க தேவையில்ல. நாங்க உங்களுக்கு வந்து கைட்னஸ் கொடுப்போம். அணுகும் போது நாங்க உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்போம். வயரிங் எப்படி பண்ணோம், என்னென்ன உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட கான்ஃபிடன்ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஹோல் கிட்ல என்னென்ன வரும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். மோட்டரு, கண்ட்ரோலர், ஜங்ஷன் பாக்ஸ், கீ வித் ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃப்ரீ வீலு, செயின். இது வந்து நார்மல் நம்ம பைக் செயின் மாதிரி தான் இருக்கும், அது நம்ம லூப் போட்டுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரிப்பரு, இது வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கிறதுக்காக ட்ரிப்பர் MC. அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரி ஹெவி சாக்கெட். நான் போன தடவை சொன்ன மாதிரி தான், ஷார்டேஜ் ஆகக்கூடாது பேட்டரி. ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பொருள் அது. அதனால அதோட சேஃப்னஸ்க்காக தான் இது போட்டிருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ராட்டில் செட் ஆகி கொடுத்துருவாங்க. இது வந்து DC கன்வெர்டர். இது வந்து DC கன்வெர்டர் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க நார்மலா மோட்டர்லாம் வச்சு கண்ட்ரோலர் வச்சு ஓட்டுருவீங்க. இப்போ லைட் செட்டப்புக்குலாம் என்ன பண்ணுவீங்க, 12 வோல்ட் தான் லைட் செட்டப்புக்குலாம். இது வந்து 48 வோல்ட்டை 12 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க எல்லா லுக்கும் கொடுத்துக்கலாம் லைட் செட்டிங்காக. அதாவது நாங்க பண்ணி வச்சிருக்க வயரிங். இப்போ வந்து எங்க சைட்ல என்ன சப்போர்ட்னா, இதுல உங்களுக்கு நார்மலா வயரிங் கொடுக்குறாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி பெருசா நார்மலா வயரிங் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு மென்ஷனும் இருக்காது, இப்படிதான் இருக்கும். இப்போ இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், இது என்ன வயரிங். இப்போ காமன் பர்சன்னா இதை கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆகிட போகுது. ஷார்ட் சர்க்கியூட்டிங் பத்தியும் தெரியாது, டெக்னிக்கல் மைண்ட் செட்டும் இருக்காது. அவங்களுக்கானது தான் இது. இப்போ வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கிட்ட எடுத்துப்பாங்க. இப்போ வந்து நார்மலா ஒரு டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா கிட் எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன வயரிங் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் மாதிரி மைண்ட்லேயே போட்டுப்பாங்க. அவங்க மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே வயரிங் பண்ணி
ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. எங்க கிட்ட இருந்து என்ன இதுனா எல்லாத்துலயும் உங்களுக்கு ப்ராப்பரா நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட நேரடியா வந்து வாங்கின கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல வாங்கின கஸ்டமரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுப்போம்னா வீடியோ கால் சப்போர்ட். ஓகேங்களா, வீடியோ கால் சப்போர்ட். இப்போ நீங்க வந்து இப்போ எங்க கிட்ட வாங்குறீங்க, இப்போ பேமெண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் ஆன்லைன்ல சொல்றேன், பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க டெக்னீஷியன். ஆன்லைன்ல நிறைய இது சிந்தனைகள் இருக்கு, ஐயோ காசு போட்டா இது பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கு. அவங்களுக்காக வந்து அவங்க கிட்டே நாங்க ப்ராமிஸ் பண்ணுவோம், நாங்க இந்த வித்தின் 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே காமிப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் வருதுன்னு காமிப்பாங்க. கிட்டோட டீடைல்ஸ் தான் சொல்லிட்டேன். பிஎல்டிசி மோட்டர் ஏன் நம்ம இந்த மோட்டருக்கு போறோம்னா, இது வந்து காமனா நீங்க ஒரு பைக்கை எலக்ட்ரிக் பைக்கா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸிங் தான் இது. அதுவும் உங்களுக்கு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள தான் வரும் இந்த மோட்டர். இதுல வந்து ஒரு செட்டப் இருக்கு. இந்த கிராங்க் இருக்கு பாத்தீங்களா, 12 டீத் உள்ள கிராங்க். இதோட ஆனா இதுலயே ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியும், லோடிங் நல்லா இருக்கும், பட் ஸ்பீடு வராது உங்களுக்கு. ஃப்ரீ வீல்ல மாடிஃபை பண்ணுவாங்க. அது எந்த மாதிரினா நாங்க பண்ணி இது கூட செப்பரேட்டா நாங்க கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட் இல்லாத கஸ்டமருக்கு நாங்க இது கொடுக்குறோம். இப்போ இந்த கிராங்க் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து நான் சொன்ன மாதிரி 35ல இருந்து 40க்குள்ள கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய லோடிங்ல எடுத்துட்டு போவேன், தண்ணி கேன் போடுவேன், காய்கறி எல்லாம் விற்பேன், அந்த மாதிரி யூசஸ்க்காக கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கும் இது சப்போர்ட் ஆகும். ஏஜ்டு பர்சன் உங்களுக்கு வந்து 30ல இருந்து 40க்குள்ள தான் போவாங்க அவங்க. அதுவும் நம்ம லோக்கல் ஏரியாஸ்க்கு இந்த ஸ்பீடு போதுமானது. ஏன்னா அங்கங்க பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே இருக்கு. அதனால நான் சொல்றேன், எனக்கு நிறைய ஸ்பீடு வேணும் ஜி அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதை விட ஹை ஸ்பீடு உள்ள மோட்டர்ஸ்லாம் இருக்கு, அதுதான் ஹப் மோட்டர். அதோட கான்செப்ட் நம்ம போலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம ஸ்கூட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூட்டிக்கு தான் மோஸ்ட்லி கேட்கறாங்க. ஒன்னு டிவி கஸ்டமர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு டிவிஎஸ் எக்ஸல் இல்ல ஸ்ப்ளெண்டர்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பிஎல்டிசி மோட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, இதை தவிர்த்து இல்ல அப்போ இந்த மோட்டர் வந்து பிஎல்டிசி மோட்டர் நம்ம டிவி ஸ்கூட்டிஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும், பட் அதோட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது உங்களுக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு வீல் அப்ளே கொடுத்துடுறாங்க. இது வந்து பேட்டரி நீங்க 48 வோல்ட் பேட்டரியும் போட்டுக்கலாம், 60 வோல்ட் பேட்டரியும் போட்டுக்கலாம். இதோட ஸ்பீடு வேரியேஷன் வந்து 50 to 55. இப்போ நான் காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா டிஸ்க் ஹப். உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருவாங்க, டிஸ்க் பிளேட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து கண்ட்ரோலர். பிஎல்டிசி மோட்டர் காமிச்சல, அதுல மோட்டார் கண்ட்ரோலர் மாறுதுல, அது மட்டும் தான். மற்ற எல்லா ஆப்ஷனும் ஸ்பீடாமீட்டர், இது கீ, ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சோ வந்துரும். டிசி கன்வெர்ட்டரும் வந்துரும், எலக்ட்ரிக்கல் பிரேக்கும் வந்துரும் உங்களுக்கு. அது வந்து பட்ஜெட் வைஸ் பாக்குறோம் கஸ்டமருக்கு. ஓகேங்களா, இல்ல எனக்கு பட்ஜெட் இல்ல ஜி, எனக்கு இருந்தாலும் நான் பெஸ்டா பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு பெஸ்டான கிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்களோ இந்த கிட்டும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அப்போ ஸ்ப்ளெண்டருக்கு ஸ்பீடு உள்ள மோட்டரே இல்லையான்னு கேட்பாங்க ஒரு சில கஸ்டமர். இருக்கு. அது வந்து எப்படின்னா 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து ஸ்போக்ஸ் வச்சது. ஓகேங்களா, ஒன்னொன்னு அலாய் வீல். ஸ்போக்ஸ் வச்சதுன்னா இதே மாதிரி அப்புதான். ஓகேங்களா, இதே மாதிரி அப்புதான் நாங்க மாடிஃபை பண்ணி கொடுக்குறோம். இது எப்படி சார் மாடிஃபை பண்ணுவீங்க? இப்போ வந்து டிவிஎஸ் எக்ஸல், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிவிஎஸ் எக்ஸலுக்கு 16 to 17 இன்ச் ஹப் மோட்டர் வேணும். ஓகேங்களா, இது 10 இன்ச் தானே இருக்கு, இது எப்படி ப்ரோ நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல பாருங்க. இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுவோம், ஸ்போக்ஸ் போட்டு ப்ராப்பரா பண்ணுவோம். இப்போ இது உடனே கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு இல்ல, நாங்க அந்த ப்ராமிஸோ பண்றது இல்லை. ஏன்னா இப்போ வந்து இதுக்கான டைம் கொடுத்தாதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து இது இப்படி மாத்தணும்னா அதுக்கான குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு இந்த கரெக்டான இன்ச்சு சொல்லணும். நீங்க வந்து வீல் இன்ச்சு கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம், செக் பண்ணியும் கொடுத்துருவோம். எங்ககிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்டே அதுதான். வீடியோ கால் மூலமா சப்போர்ட்டும் பண்ணிப்போம், வீக்லி ஒன்ஸும் நாங்க கிட்ட செக் பண்ணிடுவோம். அதனால கிட்ல வேற ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்ட்ரோலர் வந்துடும், மோட்டர் வந்துடும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 16 to 17 இன்ச் ஹப் உங்களுக்கு வந்து. ஆனா இது வந்து இன்னொரு பேருக்கு ஸ்போக்ஸ் ஹப்னு சொல்லுவாங்க. ஸ்போக்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ண ஹப். எலக்ட்ரிக் தான் கன்வர்ஷன் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கா தான் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஹைபிரிடுக்கு இல்ல. ஓகேங்களா, ஹைபிரிடுக்கு ஒன்னொரு கிட் அலாய் வீல் கிட்னு இருக்கு. அதோட கான்செப்ட் நான் சொல்றேன்னா அது வந்து உங்களுக்கு 60 இல்லனா 72 வோல்ட் தான். என்ன அதுல பெனிஃபிட்னா அது ஹைபிரிட் 2 in 1. பெட்ரோல்லயும் ஓட்டிக்கலாம், எலக்ட்ரிக்லயும் ஓட்டிக்கலாம். நீங்க மோட்டார்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது, மோட்டார்ஸும் கண்ட்ரோல்ஸும் தான் சேஞ்ச் ஆக போகுது. நாங்க கொடுக்குற சப்போர்ட்டும் சரி, நாங்க கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸும் சரி கரெக்டா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும். வயரிங் பண்ணி எல்லாத்துக்கும் நம்பர் மென்ஷன் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு கிட் எல்லாம் காமிச்சேன், என்னென்ன மோட்டர், இது ஹப், இது பிஎல்டிசி மோட்டர்னு காமிச்சேன். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன ஜி எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் தான் சொல்றீங்க, எனக்கு அப்போ பெட்ரோல் இன்ஜினே எடுத்துருவீங்களா, அப்போ இன்ஜின் வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெட்ரோல் ஓட்டிக்கலாம், எலக்ட்ரிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஸ்கூட்டிக்கானதுன்னா இதை வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஹாஃப் ஹைபிரிட் ஹப், ஹாஃப் ஹப்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்களோட பேக் வீல்லயோ
அவங்க டெக்னிக்கல் மைண்ட்ல ஃப்ரண்ட் வீலும் போடுவாங்க பேக் வீலும் போடுவாங்க, அது அவங்க இஷ்யூ. பேக் வீல்ல ஆஃப் ஹப்ல உங்க ஓல்டு பைக்கோட வீல்லயே நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணி நீங்க ஹைபிரிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெரிய வீல்னாலும் நான் சொன்ன மாதிரி அலாய் வீல்ல ஹைபிரிட் செட்டப் கொடுக்குறாங்க. கையில இருக்கிறது வந்து லித்தியம் சார்ஜர். ஓகேங்களா, லித்தியம் சார்ஜர் இது வந்து 24 வோல்ட் லித்தியம் பேட்டரி சார்ஜரும் இருக்கு, லெட் ஆசிட் சார்ஜரும் இருக்கு. அங்க பாருங்க, இதெல்லாம் வந்து லெட் ஆசிட் சார்ஜர். இதுல என்னென்ன வோல்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24 வோல்ட் இருக்கு, 48 வோல்ட் இருக்கு, 60 வோல்ட் இருக்கு, 72 வோல்ட் இருக்கு. எல்லா விதமான சார்ஜரும் இருக்கு, இன் ஸ்டாக்ல இருக்கு. ஓகேங்களா, எப்ப கேட்டாலும் அவைலபிலிட்டியா இருக்கும் எங்க கிட்ட. இது லித்தியம் சார்ஜர்ஸ் எவ்வளவு ஸ்டாக் அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இதுலயும் அதே மாதிரி தான் 24 வோல்ட்ல இருந்து 72 வோல்ட் வரைக்கும் எல்லா விதமான சார்ஜரும் இருக்கும். லெட் ஆசிட் பேட்டரிக்கான சார்ஜர் இதுல வந்து 6 ஆம்ப் சார்ஜர் இருக்கும், 3 to 4 ஆம்ப் சார்ஜர் இருக்கும். எல்லா விதமான சார்ஜரும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவும் நான் சொன்ன இது மாதிரி தான் 24 வோல்ட்ல இருந்து 72 வோல்ட் வரைக்கும் எல்லா விதமான சார்ஜரும் இருக்கு, இன்ஸ்டாக்ல இருக்கு, அவைலபிள் எப்போ வேணாலும் இருக்கு. இப்போ வந்து சில கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க, ப்ரோ எனக்கு நான் வந்து கம்பெனி வண்டியே வாங்கியிருக்கேன், சார்ஜர் போயிடுச்சு, எனக்கு கம்பெனில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப டிலே பண்ணிக்கிறாங்க ப்ரோ. இப்போ எனக்கு இங்க அதே மாதிரி சார்ஜர் கிடைக்குமானா அதே மாதிரி சார்ஜர் கிடைக்காது, பட் அது கம்பேரபிளா உங்களுக்கு அதுக்கு இப்போ 72 வோல்ட் சார்ஜர் அவங்க கம்பெனில இருக்குன்னா இப்போ எங்க அது கம்பேரபிளா நாங்களே 72 வோல்ட் சார்ஜர் வச்சிருக்கோம். அது லீத்தியமா இருந்தாலும் சரி, லெட் ஆசிட் சார்ஜரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ அதே மாதிரி எலக்ட்ரிக் பைக் சர்வீஸ்லாம் பாப்பீங்களா? அதுவும் சர்வீஸ் பார்ப்போம் நாங்க வந்து. அது என்ன ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு டன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு சர்வீஸை ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் கை வைக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். இப்போ வாங்கின சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, ஓரமா நிப்பாட்டி இருப்பீங்க வண்டியை. அதை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு எஃபெக்டிவா ஆக்கி கொடுப்போம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஸ்பேர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் போலாம். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க கிட்ட யூனிவர்சலா எலக்ட்ரிக் பைக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் குறிப்பிட்டதனமா நான் ஒன்னு சொல்றேன், ஜெனரல் எலக்ட்ரிக் பைக்கோட காமன் எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இன் ஸ்டாக் கிட்ட எல்லாமே பல்கா தான் எடுப்போம். பல்கா எடுத்து எல்லாமே ப்ராப்பரா நாங்க எப்போ எவ்ரி வீக்கும் செக்அப் பண்ணி எவ்ரி மந்த்தும் செக்அப் பண்ணி வைப்போம். அதே மாதிரி பேட்டரிக்கான பாக்ஸஸ் சார்ஜர்ஸ் எல்லாமே பல்காவே இருக்கும் எங்க கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இதே டிஜிட்டல்னா உங்களுக்கு வந்து இதுல என்னென்ன காமிக்கும்னா பேட்டரியோட சார்ஜிங் லெவல் காமிச்சிடும். ஆனா இதுல என்னன்னா பாயிண்ட் வைஸ்ல காமிக்க, டிஜிட்டல் வைஸா காமிக்கும். இண்டிகேட்டர் சிஸ்டமும் இருக்கு. நம்ம என்ன ஸ்பீடு போறோமோ அது இந்த மீட்டர்ல காமிப்பான்னு கேட்பாங்க, அதுவும் இதுல அவைலபிளா இருக்கு. பாருங்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதோட வயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நாங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கீ செட்டப், ஓகேங்களா, இனிஷியேட்டர் செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதுல இன்னொரு இதுவும் இருக்கு. இது வந்து சென்சார், ஆரன் சென்சாரோட வரும். ஆரன் சென்சார் அலாரம் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா, இதுவான கீ தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ராட்டில்ஸ் இருக்கும். இதுல வந்து தம் த்ராட்டில், 3 ஸ்பீட் அண்ட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில், ஹாரன் த்ராட்டில், டிஸ்பிளே, அதான் டிஸ்பிளே வித் கீ செட்டப் உள்ள த்ராட்டில் எல்லாமே இது அவைலபிளா இருக்கும். ஹெவி பேட்டரி கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து எம்சிபி. இது வந்து டிசி தான் போடணும், ஏசி தான் போடணும் இல்ல, காமன் எம்சிபி. இது வந்து நாங்க மாடிஃபை பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ராக்கெட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டீத்ஸ். ஓகேங்களா, நிறைய விதமா இருக்கு. இது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பாருங்க இது வந்து ஃப்ரீ வீல், இது வந்து நார்மல் ஃப்ரீ வீல். இப்போ வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு நார்மல் ஃப்ரீ வீல் ஒண்ணி கொடுங்கன்னா எங்ககிட்ட அது கூட அவைலபிளா இருக்கு. மாடிஃபை பண்ண ஃப்ரீ வீலும் அவைலபிளா இருக்கு. செயின்ஸ் வேணும்னா செயின்ஸ் அவைலபிளா இருக்கு. பேட்டரி இண்டிகேட்டர், கெப்பாசிட்டர் பேட்டரியோட இண்டிகேட்டர்ஸ் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு எங்ககிட்ட. இது என்னன்னா ஜங்ஷன் பாக்ஸ். இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நான் கிட்ல காமிச்சிருப்போம் உங்களுக்கு, கிட்டோட ஸ்பேர்ஸ்ல வருது. இப்போ அது எனக்கு பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு இல்லாட்டி ஒன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கூட வேணும்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது இதுவும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, அப்போ காமிச்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் எங்ககிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும். இதுல வந்து கீஸ் எம்சிபி, ஓகேங்களா, இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். இது வந்து நார்மல் ஃப்ரெஷ் கிட். இது வந்து எல்லா பிரேக் சிஸ்டம், இதுல வந்து ஹாரன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சைடு இண்டிகேட்டர், ஹாரன் எல்லாமே வந்துடும். இதுவும் நிறைய இருக்கு, நீங்களே பாருங்க. நிறைய பேக்கேஜ் வச்சிருக்கோம். இது லைட் செட்டப்புக்காக நீங்க கேட்பீங்களா, எங்ககிட்ட லைட் செட்டப்பும் இருக்கானு, அதுக்கானது தான். ஃபோக்கஸ் லைட் தனியா வச்சிருக்கோம். அதே மாதிரி மினி லைட்டுன்னு சொல்லுவாங்க. மினி லைட்டு, ஃபோம் லைட்டு, நிறைய விதத்துல சொல்லுவாங்க. டியூப் லைட்டு எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இது வந்து 3 ஸ்பீட் த்ராட்டில்ஸ் நிறைய இருக்கு பாருங்க எங்கிட்ட. இது வந்து பேட்டரி ஹெவி கனெக்டர்ஸ் எல்லாமே பல்கா தான் வச்சிருப்போம். பாருங்க ப்ரோ, இப்போ எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க. இது எங்ககிட்ட மோஸ்ட் நம்ம பல்காவே வாங்கி வச்சிருவாங்க.
உங்களுக்கு எதனாச்சும் இஷ்யூனால என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு, எனக்கு இதே தான் வேணும் அதே தான் வேணும் இல்லாம எல்லாமே இது கம்பேரபிளா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு குடோன் இருக்கு, குடோன்ல நாங்க நிறைய குவிச்சு வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்குன்னு தான் காமிக்கிறேன், பாக்ஸ்ல போட்டு. சரி, டிஸ்பிளேக்கும் இப்போ இருக்கிறதும் நாங்கள் காமிச்சிடுறோம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஸ்பேர்ஸ் கிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இப்போ எலக்ட்ரிக் பைக் முக்கியமானது பேட்டரி. இப்போ பேட்டரியோட செக்ஷன் தான் நம்ம பேட்டரி செக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறது. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். சிம்பிளான செக்ஷன் ப்ரோ. இதுல வந்து பேட்டரி அசம்பிளி பாயிண்ட் இதுல தான் நம்ம பேட்டரிஸ்லாம் அசம்பிள் பண்ண பேட்டரிஸ்லாம் அடுக்கி வச்சிருவோம். ப்ளஸ் வந்து இங்கே தான் பேட்டரி டெக்னீஷியன் உட்காந்து பேட்டரியை வந்து ஸ்பாட் வெல்டிங்லாம் பண்ணுவாங்க. இங்கே இது பண்ண முன்னாடி பேட்டரிஸ் எல்லாம் ரிஃபைன் பண்ணி தான் இங்கே கொண்டு வருவாங்க. இதுதான் ஸ்பாட் வெல்டிங் மெஷின்ஸ் மூலமாக நாங்கள் பேட்டரியை ஸ்பாட் வெல்ட் பண்ணி இந்த இடத்துல தான் பேட்டரியை ரிசர்ச் பண்ணி இதுக்கான டெஸ்டிங் QC செக்கு இது எல்லாமே நடக்கிற இடம் இதுதான். செக்ரிகேட் பண்ணி வச்சு நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் இதுதான். வெறும் ஸ்பாட் வெல்டிங் மட்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, டாப் பேலன்சிங் பாட்டம் பேலன்சிங்னு சொல்லுவோம். அதுக்கான மெஷின்ஸையும் வச்சு அந்த பேலன்சிங் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்பாட் வெல்டிங்கே கொண்டு போவோம். நிறைய பேர் வந்து ஸ்பாட் வெல்டிங் மட்டும் செஞ்சுட்டு பேட்டரி யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது மூலமா பேட்டரியோட எஃபிஷியன்சி கிடைக்காது. ஸ்பாட் வெல்டிங் வந்து அது முக்கியமான பார்ட், பட் அது நாட் த ஒன்லி பார்ட். ஸோ இதுல ஃபுல்லா ஆக்டிவ் பேலன்சர் வச்சு நம்ம ஆக்டிவ் பேலன்சிங் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம கம்ப்ளீட் பேட்டரிஸை நம்ம ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறமா தனியா நம்ம பேட்டரியை டெஸ்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். சரி கேஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருப்பீங்க. ஸோ அதோட ஸ்பேர் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஸ்பேர் வந்து கிடைச்சாலும் கரெக்டாக அது ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான எல்லா ஸ்பேர்ஸும் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கைடன்ஸும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கன்வர்ஷன் பண்ணணும் அதுமாரினா கூட இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு சரிங்களா. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். ப்ளஸ் இந்த வீடியோலேயே வரும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் டீம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஒரு 100 வீடியோஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது இந்த ஒரு வீடியோ தான் பண்ணுறோம் சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சில பிராண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. ப்ரோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிலாம் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க இருக்காங்க. என்ன ப்ரோ, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோசமே நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி. ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ். பாய் சொல்லுங்கள். பாய் ப்ரோ.